നാലാவது ശ്ലോകം. ദുരുക്തൗ കലിഹി ആദത്ത ദുരുക്തൗ കലിരാദത്ത ഭയം മൃത്യും ച സത്തമ തയോഃ ച മിഥുനം ജജ്ഞേ യാതന നിരയഃ തദാ. ദുരുക്തൗ കലിരാദത്ത ഭയം മൃത്യും ച സത്തമ തയോശ്ച മിഥുനം ജജ്ഞേ യാതന നിരയസ്തദാ. சத்குணம் இருக்கிற விதுரா அப்படின்னு மைத்ரேயர் விதுரரை கூப்பிடுறார். அதனால சத்தமா அப்படின்னு விதுரரை மைத்ரேயர் கூப்பிடுறார். എന്നിട്ട് மைத்ரேயர் சொல்றார், கலிஹி கலிக்கு, துருக்தௌ துருக்தியில, பயம் மிருத்யும் ச, பயம் அப்படிங்கிற புருஷன், மிருத்யு அப்படிங்கிற ஸ்திரீ. பயம் அப்படிங்கிற புத்திரனும் மிருத்யு அப்படிங்கிற பொண்ணும் ഉണ്ടാச்சு. 2 കുഴന്തകൾ ഉണ്ടാச்சு, കലിക്കും ദുരുക്തിക്കുമാ ചേർന്ന്. பயமும் மரணமும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படி 2 குழந்தைகள் உண்டாச்சு. தயோஹோ, இந்த பயத்துக்கும் மிருத்யுவுக்கும் யாதனா நிரயஹா ததா மிதுனம் ஜத்ஞே. யாதனா அப்படின்னா துரிதம், ரொம்ப ரொம்ப சிரமங்கள். நிரயஹா அப்படின்னா நரகம். மிதுனம் ஜத்ஞே, ட்வின்ஸ் ஆயிட்டு பிறந்தா. யாதனா அப்படிங்கிற பெண் குழந்தையும், நிரயஹா நரகம் அப்படிங்கிற ஆண் குழந்தையும், அவ 2 பேரும் ததா அவ 2 பேரும் மிதுனம் ஜத்ஞே, ட்வின்ஸ் ஆயிட்டு பிறந்தா, இரட்டை குழந்தைகளாயிட்டு பிறந்தா. ബ്രഹ്മ പുത്രர்களாக்கும் ധർമ്മദേവനും അധർമ്മദേവനും, அதர்மதேவனோடு வம்ச பரம்பரையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிரேஷ்டமான விஷயங்களாக்கும் தர்மதேவன் பண்ணறது. தர்ம பிரஜாபதி ரொம்ப ரொம்ப நல்லவராக்கும். அவருக்கு தட்சனோடு ரொம்ப ரொம்ப நல்ல சத்குணம் இருக்கிற 13 புத்திரிகளையாக்கும் அவர் கல்யாணம் பண்ணிட்டார். அதனோடு வம்ச பரம்பரைகளை நம்ம பார்த்ததாக்கும். அதர்ம வம்ச பரம்பரைய നമ്മൾ இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதர்ம வம்ச பரம்பரைய கெட்ட விஷயங்களுக்கான அதிஷ்டான தேவதைகளாயிட்டே பார்க்கலாம். நம்மளோட சரீரத்தை கண்ட்ரோல் பண்ற இந்திரியங்களோடு அடிஸ்தான தேவதைகளை பார்த்ததாக்கும். அஷ்டதிக்குகளோடும் தேவதைகளை பார்த்ததாக்கும். அதே மாதிரி காம குரோதங்களா இருக்கிற துஷிச்ச விஷயங்களோடு தேவதா சங்கல்பமாயிட்டு இந்த அதர்ம வம்ச பரம்பரையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் நல்லதும் கெடுதலும் இப்படிங்கிற 2 பாவம் உண்டு. ஒரு பகல் இருந்தா ஒரு ராத்திரி இருக்கு, ஜனனம் இருந்தா மரணம் இருக்கு, சந்தோஷம் இருந்தா துக்கம் இருக்கு. அதே மாதிரி சரீரத்துல நோய் படாப்படுத்திட்டு இருந்தாலும் திடீர்னு பார்த்தானா குணமாயிடும். நன்னா இருக்கிற சரீரம் திடீர்னு பார்த்தானா நோய்வாய்ப்படும். இப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு காயினோடு 2 பக்கங்கள் இருக்கு. அதனால நல்ல விஷயங்களுக்கு சத் தேவதைகள் இருக்கிற மாதிரி இந்த கெடுதலான விஷயங்களுக்கு தர்ம விருத்தமாயிட்டு செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் இருக்கிற தேவதைகளாக்கும் அதர்ம தேவதைகள். அந்த அதர்ம தேவதைகளோடு வம்ச பரம்பரையாக்கும் நம்ம
அதர்மனுக்கு பிறந்த குழந்தைகளாயிட்டு நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அஞ்சாவது ஸ்லோகம் பார்க்கிறோமே. சங்கிரஹேண மயா ஆக்யாதஹ பிரதிசர்கஹ தவ அனகா த்ரிஹி ஸ்ருத்வா ஏதத் புமான் புண்ணியம் விதுனோதி ஆத்மனஹ மலம். சங்கிரஹேண மயாக்யாத பிரதிசர்கஸ்தவானக த்ரிஸ்ருத்வைதத் புமான் புண்ணியம் விதுனோத்யாத்மனோ மலம். அனகா பாபமில்லாதவரே அப்படின்னு விதுரரை மைத்ரேயர் கூப்பிடுறார். நம்ம இந்த ஸ்லோகங்களிலெல்லாம் ஓரோ பேரில மைத்ரேயர் விதுரரை கூப்பிடுறத பார்த்துட்டு தான் இருக்கோம். மகாமதே அப்படின்னு கூப்பிடுறார், சப்தமா அப்படின்னு கூப்பிடுறார், இப்ப இதா அனகா அப்படின்னு கூப்பிடுறார். பாபமே இல்லாதவரே, பகவான் கிட்ட ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறவரே அப்படின்னு அர்த்தம். ரஜோகுண தமோ குணங்களை எல்லாம் உதறி தள்ளி விட்டுட்டு, ஷட் விகாரங்களை எல்லாம் உதறி தள்ளி விட்டுட்டு பகவானோடு கூட சேர்ந்து நிற்கிறதுனாலேயாக்கும் பாபமில்லாதவரே அப்படின்னு விதுரரை மைத்ரேயர் கூப்பிட்டது. பகவானோடு கூட சேர்ந்து நிற்கணும், ஆனா சத்குணம் கட்டாயம் இருக்கணும். சத்குணம் இல்லாதவாளுக்கு பகவானோடு கூட சேர்ந்து நிற்கிறதுக்கு சாத்தியமல்ல. பகவானோடு நாம மந்திரங்களை ஜெபிக்கிறதுக்கு கூடிய அவளுக்கு தகுதி கிடையாது. அப்போ அனகா அப்படின்னாக்கா பாபமில்லாத விதுரா அப்படின்னு மைத்ரேயர் விதுரரை கூப்பிடுறார். என்னட்டு சொல்றார், தவா உங்களுக்கு பிரதிசர்கா சிருஷ்டி அப்படிங்கிறது தர்மபரமான சிருஷ்டி. அந்த தர்ம சிருஷ்டிக்கு விபரீதமான சிருஷ்டியாக்கும் பிரதிசர்க்கம். சிருஷ்டிக்கு நாசகரமாயிட்டு இருக்கிற அதர்ம வம்ச பரம்பரைய, சிருஷ்டிய நசிப்பிக்கிற அதர்ம வம்ச பரம்பரைய சம்பந்திச்ச விஷயங்களை எல்லாம் நான் சங்கிரஹேண மயா ஆக்யாதஹா ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஆயிட்டு என்னால உங்களுக்கு சொல்லி தரப்பட்டது. அதர்ம வம்ச பரம்பரையை நம்ம பார்த்ததாக்குமே, ஆருக்கெல்லாம் இதுல இன்வால்வ் செய்யறதுக்கு சாதிக்கிறதோ அவளெல்லாம் அவளோட கேரக்டர் எல்லாம் திண்மை அப்படிங்கிறது உண்டாகும். அதர்ம விஷயங்களில இன்வால்வ் பண்றவாளுக்கெல்லாம் கெடுதல் உண்டாகும். தர்ம விஷயங்களில இன்வால்வ் பண்றவாளுக்கெல்லாம் நன்மை உண்டாகும். அதர்ம வம்ச பரம்பரை விஷயங்களை நம்ம உண்டாக்கினாக்கா நம்மளோட பர்சனாலிட்டிக்கு நாசம் அப்படிங்கிறது சம்பவிக்கும். நம்மளோட கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துஷிச்ச கேரக்டர் ஆயிட்டு மாறும். பாசிட்டிவ் சிந்தனை வரணும் அப்படின்னாக்கா, நல்லது நடக்கணும் அப்படின்னாக்கா அதர்ம விஷயங்களை அவாய்டு செய்யறதுக்கு சாதிக்கணும். துருவனோட கதையாக்கும் நம்ம அதுக்காயிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்க்க போறோம். அதுக்கு முன்னோடி ஆயிட்டாக்கும் இந்த அதர்ம வம்ச பரம்பரையை நம்ம பார்க்கிறோம். உத்தான பாதனிலையும் அதே மாதிரி உத்தான பாதனுக்கும் சுருஜிக்கும் பிறந்த உத்தமன் அப்படிங்கிற புத்திரன், அந்த புத்திரனை ராஜா மடியில வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு உத்தான பாதனுக்கும் சுனீதிக்கும் பிறந்த துருவன் தனக்கும் அப்பாவோடு மடியில உட்காந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதால வந்த பவிஷ்யத்துக்களையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆசை உண்டானதுனாலேயாக்கும், அதனால கோபம் உண்டாச்சு, அதனாலேயாக்கும் பலவிதமான விகாரங்கள் உண்டாயிட்டு இந்த துருவ கதையை நம்ம பார்க்க போறோம். அதர்ம விஷயங்கள் சிரேஷ்டனான துருவனையும் அட்டாக் செய்யறதையாக்கும் நம்ம பார்க்க போறோம். குரோத மல்சர பாவங்கள் பிரதிசர்க்கத்தாலேயாக்கும் உண்டாகிறது. சர்க்கம் சொன்னா சிருஷ்டி, பிரதிசர்க்கம் அப்படின்னா சிருஷ்டிய நசிப்பிக்கிற விஷயங்கள் உண்டாகிறது அப்படின்னு அர்த்தம். லோகம் நிலநிக்கிறதுக்கு தடசமாகிறதாக்கும் அதர்ம விஷயமாயிருக்கிற பிரதிசர்க்க விஷயங்கள். எப்பெல்லாம் தர்மத்துக்கு நாசம் உண்டாகிறதோ அப்பெல்லாம் தர்ம பரிபாலகனான பகவான் அவதாரம் பண்ணுவர்.
பாகவதம் நன்ன ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് കാതു കൊടുത്ത് കേക്കറ പുമാൻ ആരാക്കുമോ, കാതു കൊടുത്ത് കേക്കറ മനുഷ്യൻ ആരാക്കുമോ, പുണ്യം ഏതത്. பாகவதத்துல இந்த பார்ட்டு இந்த அதர்ம வம்ச பரம்பரையை சம்பந்திச்ச விஷயங்களை ஆராக்குமோ நன்னா காது கொடுத்து கேட்கறா, புண்ணியம் ஏதது. இதை சம்பந்திச்சு கேட்கறதுனால புண்ணியம் கிடைக்கத்தான் செய்யும். புண்ணிய சிரவண கீர்த்தனா அப்படின்னாக்குமே இருக்கு. நல்லதான விஷயங்களை நம்ம கேட்கிறோம். இது கெடுதலான விஷயங்களையாக்கும் இப்ப கேட்டு இருக்கோம். அதர்ம வம்ச பரம்பரை அப்படிங்கிறது கேட்கறதுக்கு நல்ல சுகமுள்ள காரியமொன்னும் இல்லை. இருந்தா கூட இந்த விஷயத்தை இந்த பாகவதத்துல ஆராக்குமோ கேட்கறா. ஏதது த்ரிஹி ஸ்ருத்வா, இந்த அதர்ம வம்ச பரம்பரைய 3 தடவை கேட்டானாக்கா மட்டும்தான் ஆத்மனஹா மலம் துனோதி, மனசுக்குள்ள இருக்கிற ஷட் விகாரங்களாயிருக்கிற அழுக்கு போகும். இந்த அதர்ம வம்ச பரம்பரைய 1 தடவை கேட்டா பத்தாது, 2 தடவை கேட்டா பத்தாது. ஆராக்குமோ 3 தடவை கேட்கறா, 3 தடவை வாசிக்கிறா. அவளுக்கு மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். அப்படின்னா அவளுடைய எல்லா பாபங்களும் இல்லாம ஆயிடும். அழுக்குகளை இந்த அதர்ம வம்ச பரம்பரை அப்படிங்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் இல்லாம பண்றது. பிரதிசர்க விஷயங்கள், பிரகிருதி நாசத்துக்கு காரணமான விஷயங்கள் கான்சென்ட்ரேஷன் ஆயிட்டு கேட்டு அந்த கேட்ட விஷயங்களை அதர்ம விஷயங்களை அவாய்டு பண்ணினானாக்கா அது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அதர்ம வம்ச பரம்பரையை நம்ம தெரிஞ்சுக்கிறத அதெல்லாம் நம்மளோட ஜீவிதத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் நம்ம அவாய்டு பண்ணிட்டு மனசை கிளீன் ஆக்கிட்டு நம்ம புண்ணியத்தை நோக்கி செல்லுவோம். தர்ம விஷயங்களை நன்னாயிட்டு தெரியணும் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னால அதர்ம விஷயங்களை நன்னா தெரிஞ்சிருக்கணும். கபிலதேவன் அம்மையான தேவஹூதிக்கு துவைத பாவத்தை நன்னா எடுத்து சொல்லி கொடுத்துட்டாக்கும் அத்வைத பாவத்துக்கு அம்மாவை கொண்டு போய் சேர்த்தார். ஏதெல்லாமாக்கும் துக்ககரமான விஷயங்கள் அப்படின்னு தெரிஞ்சாதான் துக்க நிவர்த்தி உண்டாகும். அந்த துக்ககரமான விஷயங்களை எல்லாம் அவாய்டு பண்ணி இது எனக்கு தேவையில்லை, இது என்னோடதில்லை அப்படின்னு விட்டு தள்ளினாதான் நமக்கு அந்த துவைத பாவம் வந்து சேரும். 3 தடவை இந்த அதர்ம வம்ச பரம்பரைய காது கொடுத்து கேட்டா மட்டும்தான் மனசுல நன்னாய் உரைச்சு அதர்ம பிரவൃத்திகளிலேந்து நகர்ந்து நிற்கிறதுக்கு சாதிக்கும். அதர்ம பிரவൃத்திகளிலேந்து நகர்ந்து நின்னால் மட்டும்தான் புண்ணியம் கிடைக்கும். பாகவதம் கேட்கறவா 3 தடவை மஸ்ட் ஆயிட்டு என்னெல்லாமாக்கும் அதர்ம வம்ச பரம்பரை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கும் மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதர்ம வம்ச பரம்பரையில எந்த ஒரு குணமும் நமக்குள்ள வராம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாயிட்டு நம்மளோட வாழ்க்கையை கொண்டு செல்லணும் அப்படின்னாக்கும் இது நம்மளை படிப்பிக்கிறது. கலியோடு ஸ்தானங்களாக்கும் அதர்ம விஷயங்கள் எல்லாமே. கலிக்கு அடிமைப்பட்டானாக்கா பகவத் சிந்தனை நஷ்டமாகும். நமக்கு நாமே சத்ருவாயிடுவோம். நரகத்துக்கான வழி, அந்த நரக வழியா நம்ம சஞ்சாரம் பண்ணுவோம். அதனால அதர்ம வம்ச பரம்பரைய கவனமா புரிஞ்சுண்டு அதர்ம விஷயங்களை நமக்குள்ள நம்மளோட வாழ்க்கையில அந்த அதர்ம விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதக்கு கவனத்தோடு கூடி இருக்க வேண்டியது நம்மளோடு அந்த ஒரு ஸ்ரத்தையினாலேயாக்கும் சம்பவிக்கும். பாகவத பாராயணம் ஸ்ரத்தையோடு கூடிட்டு செய்யறவாளுக்கு உறுதியாக இது சாதிக்கவே செய்யும். துஷ்டர்களை பார்த்தானாக்கா தூர விலகணும் அப்படிங்கிற மாதிரி அதர்ம விஷயங்களிலேருந்து நம்ம நகர்ந்து தூர போய் நிற்கணும். மனசை இப்படி பியூரிஃபை பண்ணிட்டே இருக்கணும். அதர்ம பரம்பரை 3 தடவை ஸ்ரத்தையோடு கூடி கேட்டானாக்கா மனசுல இருக்கிற எல்லா அழுக்கையும் பாகவத உத்தமனுக்கு இல்லாம பண்றதுக்கு சாதிக்கவே செய்யும். பகவானோடு புண்ணிய தர்சனம் கிடைக்கும். இப்படின்னு எல்லாமக்கும் மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
ആറാவது ശ്ലോകം. അതഃ കീർത്തയേ വംശം പുണ്യകീർത്തേഃ കുരു ഉദ്വഹ. അദാദകീർത്തയേ വംശം പുണ്യകീർത്തേ കുരുദ്വഹ. സ്വയംഭുവസ്യഃ അഭി മനോഃ ഹരേഃ അംശാംശജന്മനഃ. സ്വയംഭുവസ്യാഭി മനോർഹരേരംശാംശജന്മനാ. അദാദകീർത്തയേ വംശം പുണ്യകീർത്തേ കുരുദ്വഹ. സ്വയംഭുവസ്യാഭി മനോർഹരേരംശാംശജന്മനാ. ആറാவது ശ്ലോകത്തിലേന്ത് 13வது ശ്ലോകം വരയ്ക്കും ധ്രുവൻ വനத்துக்கு தபசு செய்யறதுக்கு யாத்திரையான அந்த சிச்சுவேஷன் என்ன காரணத்தினாலியாக்கும் ധ്രുവൻ தபசு செஞ்சதுக்கு கிளம்பினது அப்படிங்கறதையாக்கும் வர்ணனை பண்ணப்படுறது. குருவம்சத்தை புகழ்த்தறார், உயர்த்தி சொல்றார் மைத்ரேயர். குருத்வஹா அப்படின்னாக்கா குரு உத்வஹா, குருவம்சத்தை உயர்த்தற, குருவம்சத்துல முக்கியனான விதுரா அப்படின்னு மைத்ரேயர் விதுரரை கூப்பிட்டு சொல்றார். குருவம்சஜர் அப்படின்னாக்கா கௌரவர், பாண்டுவோடு புத்திரர்கள் அப்படிங்கறதுனால பாண்டவர்கள் அப்படின்னு பேரு. ஆக்சுவலாயிட்டு பஞ்சபாண்டவர்களும் பஞ்சபாண்டவர்களோடு அப்பாவான பாண்டுவும் அதே மாதிரி கௌரவர்களும் கௌரவர்களோடு அப்பாவான திருதராஷ்டிரரும் எல்லாம் കുരുവംശത്തില ജനിച്ചവാളാക്കും. ശന്തനു, ഭീഷ്മർ, വിതുരർ, പാണ്ഡവർകൾ, ധൃതരാഷ്ട്രർ எல்லாரும் குருவம்சத்துல இருக்கிறவாளாக்கும். அந்த குருவம்சத்தோடு அந்த புகழ உலகத்துக்கு தெரியப்படுத்தின விதுரா அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதனாலேயாக்கும் குருத்வஹா. ஹரேஹே ഭഗവാൻ ഹരിയോട് അംശ അംശ ജന്മനഃ. ഭഗവാൻ ഹരിയോട് അംശമാക്കും ബ്രഹ്മ. ഭഗവാൻ നാരായണനോട് നാഭിയിல இருக்கிற தாமரப்பூவில സ്വയംഭൂവായിട്ട് അവതരിച്ചവരാക്കും ബ്രഹ്മ. அந்த பிரம்மாவோடு உடலோடு ஒரு பாதியிலேந்து சதரூபாதேவியும் இன்னொரு பாதியிலேந்து സ്വയംഭൂവ மனுவும் ഉത്ഭവിച്ച. അപ്പൊ ബ്രഹ്മാവോട് ശരീരത്തിലേന്ന് ഉത്ഭവിച്ച സ്വയംഭൂവ മനു அதை நம்ம பார்த்ததாக்குமே. அப்படியாக்குமானா സ്വയംഭൂവ മനു ഹരിയോട് അംശത്തോട് അംശമാക്കുமே. அதாக்கும் இங்க சொல்லப்படுறது. பகவான் மகாவிஷ்ணுவோடு அம்சமான பிரம்மா, அந்த பிரம்மாவோடு சரீரத்திலேந்து உள்பவிச்ச ஸ்வயம்புவ மனு அப்படின்னாக்கா பகவான் மகாவிஷ்ணுவோடு அம்சமான ஸ்வயம்புவ மனு. அந்த ஸ்வயம்புவ மனு புண்ணிய கீர்த்தேஹே, கீர்த்திமானா இருக்கிற புகழ்பெற்ற ஸ்வயம்புவ மனு. സ്വയംഭുവസ്യ വംശം അഭി, സ്വയംഭുവസ്യ മനോഹോ അഭി. സ്വയംഭുവ മനുവോട് വംശപരമ്പര, പുത്രവംശ
പുത്രവംശ പരമ്പര അത് അതഹ ഇനി തുടർന്ന് കീർത്തയെ ഡീറ്റെയിൽ ആയിട്ട് ഞാൻ ചൊല്ലിത്തരാം. സ്വയംഭുവ മനു ഭഗവാൻ ഹരിയോട് അംശാവതാരമാക്കും. அந்த സ്വയംഭുവ മനുவோடு பெண் குழந்தைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இனி புத்திரவம்ச பரம்பரையே സ്വയംഭുവസ്യ മനോഹോ അഭി கீர்த்தையே அந்த வம்ச பரம்பரையை நான் இனி சொல்லித்தரேன். பகவான் மகாவிஷ்ணுவோடு விபூதியான സ്വയംഭുവ മനുவோடு പുത്രர்களோடு വംശ പരമ്പരയെ ചൊല്ലിത്തരേൻ വിതുരാ. സനകാദികൾ, മനുക്കൾ, പ്രജാപതികൾ, സപ്തഋഷികൾ, നാരദർ ഇവാളെല്ലാം ഭഗവാനോട് വിഭൂതിയായിട്ടേ പാക്കണം அப்படின்னு നമ്മൾ ഭാഗവതത്തോട് സ്റ്റാർട്ടിങ്ങില് பார்த்ததாக்கும். அதர்ம சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாத புண்ணியவானான സ്വയംഭுവ மனுவோடு புத்திரவம்ச கதையை நான் சொல்லித்தரேன் அப்படின்னாக்கும். இங்க மைத்ரேயர் விதுரதுக்கு சொல்றார். பகவான் நாராயணனோடு அம்சாம்ச அவதாரமாக்கும் സ്വയംഭுവ மனு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அவரோடு வம்ச பரம்பரையை நான் சொல்லித்தரேன், புத்திர வம்ச பரம்பரையை நான் சொல்லித்தரேன் விதுரா அப்படின்னாக்கும் மைத்ரேயர் சொல்றார். பகவான் நாராயணன் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் எடுத்தார். துஷ்டஜன நிகிரகத்துக்கு மட்டும் கிடையாது, தர்ம பரிபாலனத்துக்காயிட்டும் அதே மாதிரி சஜ்ஜனங்களை நன்னா காப்பாத்துறதுக்கும் வேண்டிட்டாக்கும் பகவான் அவதாரம் எடுத்தது. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுத்தான தர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் அப்படின்னு பகவான் கீதையில அர்ஜுனன் கிட்ட சொல்றார். எப்பெல்லாம் எங்கெல்லாம் தர்மத்துக்கு ஹானி சம்பவிக்கிறதோ அப்பெல்லாம் அந்த அதர்மத்தை இல்லாம பண்ணி தர்மத்தை நிலநிப்பாட்டுறதுக்காயிட்டு இந்த பூமியை ரட்சிக்கிறதுக்காயிட்டு நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு பகவான் சொன்னார். அதனால பகவானோடு விபூதிகளாயிட்டு பகவானோடு அவதாரமாயிருக்கிற எல்லாத்தையும் நம்ம பாரிக்கணும். அதுல സ്വയംഭுവ மனுவோடு அந்த உல்பவம் அப்படிங்கிறது பகவான் நாராயணனோடு அம்சாம்ச விபூதியாக்கும் அவதாரமாக்கும் அப்படிங்கறதையாக்கும் பார்த்தோம். அப்ப സ്വയംഭുവ மனுவோடு புத்திர பரம்பரை அப்படிங்கிறது அதுவும் பகவானோடு விபூதிகள் தான் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏழாவது ஸ்லோகம். பிரியவ்ரத உத்தானபாதௌ சதரூபாபதேஹே சுதௌ வாசுதேவஸ்ய கலயா ரட்சாயாம் ஜகதஹ ஸ்திதௌ. பிரியவ்ரதோத்தானபாதௌ சதரூபாபதே சுதௌ வாசுதேவஸ்ய கலயா ரட்சாயாம் ஜகதஸ்திதௌ. സ്വയംഭുവ മനുക്ക് രണ്ട് പുത്രர்கள், പ്രിയവ്രതൻ, ഉത്താനപാദൻ. രണ്ടുപേരെയും ചേർത്തി ചൊന്നതയാക്കും നമ്മൾ ഇങ്ങ பார்த்தோம். பிரியவ்ரத உத்தானபாதௌ அப்படின்னு. அண்ணாவான பிரியவ்ரதன், தம்பி உத்தானபாதன். இதுல உத்தானபாதனோட கதையாக்கும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரியவ்ரதனோட கதை அப்புறமா பாகவதத்துல பார்ப்போம். சதரூபா பதேஹே பிரம்மாவோடு ശരീരത്തിലേந்து பிரம்மாவோடு உடல் ரெண்டாயிட்டு பகுத்து സ്വയംഭുവ മനുവും ശതരൂപാദേവിയും ഉണ്ടാനാളെ അവ തമ്മില പ്രജാ സൃഷ്ടിക്കായിട്ട് തിരുമണം പണിണ്ട. അവൾക്ക്
ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி இப்படின்னு 3 பெண் குழந்தைகளும், பிரியவிரதன், உத்தானபாதன் அப்படின்னு 2 ஆண் குழந்தைகளும் உண்டாச்சு. பெண் குழந்தைகளோடு வம்ச பரம்பரைய மைத்ரேயர் வழியா நம்ம தெரிஞ்சுட்டதாக்கும். இனி ஆண் குழந்தைகளோடு வம்ச பரம்பரைய சொல்லித்தரேன் விதுரா அப்படின்னு மைத்ரேயர் இங்கே விதுரர்கிட்ட சொல்றார். சதருபாதேவியோடு கணவன் சுவாயம்புவ மனுவோடு அந்த வம்ச பரம்பரையாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சதருபாதேவியோடும் கணவன் சுவாயம்புவ மனுவோடும் சுதௌ புத்திரர்கள். பிரியவிரதனும் உத்தானபாதனும் வாசுദേവകലയാ മഹാവിഷ്ണുവോട് അംശ അവതാരങ്ങളാക്കും. ജഗതഹാ രക്ഷായാം സ്ഥിതൗ പ്രപഞ്ചത്തോട് രക്ഷയ്ക്കായിട്ട് അവ ധർമ്മപരിപാലനം செஞ்சு രക്ഷിക്കറ. സർവ ഭൂമിയോടും ചക്രവർത്തികളാക്കും അവ. ഒരു രാജ്യത്തോട് அதிபதி சொன்ன ராஜா, நிறைய ராஜ்யங்களோடு அதிபன் அப்படின்னா சக்கரவர்த்தி. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பூமியோடும் அதிபதியாக்கும் மனு அப்படிங்கிற சக்கரவர்த்தி. 71.43 சதுர்யுகங்கள் റൗണ്ടപ്പാ എടുത്താന 72 சதுர்யுகங்களாக்கும் மனுக்களோடு ஆட்சி காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்து தெரிஞ்சுருக்கோம். இப்போ நடக்கிறது வைவஸ்வத மனுவோடு காலகட்டமாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுருக்கோம். அப்படி இருக்கிற மனுவோடு புத்திரர்களாயிட்டு இந்த பிரியவிரதனும் உத்தானபாதனும் ஜனிச்சா. அதையாக்கும் நம்ம பார்க்குறோம். 8வது ஸ்லோகம். ஜாயே உத்தானபாதஸ்ய சுனீதிஹி சுருஜிஹி தயோஹ சுருஜிஹி பிரேயசி பத்யுஹு ந இதரா யத் சுதஹ ध्रुवः. जाये उत्तानपादस्य सुनीति सुरुजिस्तयो सुरुजि प्रेयसी पत्योर्नेतरा यत्सुतो ध्रुवा. उत्तानपादस्य பிரியவிரதன் உத்தானபாதன். அண்ணா பிரியவிரதன், தம்பி உத்தானபாதன். அந்த தம்பியான உத்தானபாதனோடு ஜாயே மனைவிகள், 2 மனைவிகள். சுனீதி சுருஜிஹி, சுனீதி அப்படின்னும் சுருஜி அப்படின்னும் 2 மனைவிகள். சுனீதி அப்படிங்கிற தர்மபத்னி, சுருஜி அப்படிங்கிறவள் மகாராஜா 2வதாயிட்டு விரும்பி திருமணம் பண்ணிட்ட மனைவி. தர்மனிஷ்டையோடு கூடின சுனீதி, அட்ராக்ஷனை உண்டாக்குற சுருஜி. இப்படி இருக்கிற 2 மனைவிகள். தயோஹோ அவ 2 பேரில் பத்யுஹு கணவரான உத்தானபாதனோடு பிரேயசி பிரியமானவள் சுருஜிஹி சுருஜியாக்கும். ந இதரா சுனீதி அப்படிங்கிற இன்னொருவள் கிடையாது, ராஜாவோடு பிரியமானவள். மகாராஜா உத்தானபாதனுக்கு பிரியமானவள் சுனீதியாக்கும். ந இதரா அடுத்தவளான சுனீதி கிடையாது. எது சுதஹா சுனீதி அப்படிங்கிற மனைவியோடு புத்திரனாக்கும். த்ருவஹா த்ருவன். சுனீதி அப்படிங்கிற மனைவி ராஜாவுக்கு பிரியமில்லாத மனைவி. அதனால அவளுக்கு பிறந்த புத்திரனும் ராஜாவுக்கு பிரியமில்லாதவனாயிட்டு இருந்துட்டான். துருவனோடு அம்மை ராஜாவோடு
பிரியமான மனைவி கிடையாது. ராஜாக்கு ரெண்டாவது மனைவியான சுருஜிகிட்டையாக்கும் ஜாஸ்தியான பிரியம். நியாயப்படி துருவன் ராஜாவோட மூத்த புத்திரனாக்கும் ராஜா அதர்மபாதையில சஞ்சரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ராஜாவோடு சகதர்மிணியான சுனீதிய ராஜா கேர் பண்ணலை. பிரபஞ்ச பரிபாலகனான மனு சக்கரவர்த்தி சுவயம்புவ மனுவோடு புத்திரன் அப்படிங்கிறதுனால உத்தானபாதனுக்கும் மனு சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தையே காப்பாற்ற வேண்டின சக்கரவர்த்தி தன்னோடு மனைவியையும் குழந்தையையும் காப்பாத்தலை. பிரபஞ்ச பரிபாலகனாயிருக்கிற சக்கரவர்த்தி சகதர்மணியான சுனீதி கிட்ட அதர்மம் பிரவர்த்திச்சார். நீதி காட்டலை, நியாய தர்மங்களை அவரு கடைபிடிக்கலை. அதனோட பவிஷ்யத்தெல்லாம் அந்த ராஜ பரம்பரையே அனுபவிக்கும்.